பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். என்னதான் பாக்கியாவுக்கு சுற்றி இருக்கிறவங்களால நிறைய பிரச்சனை வந்தாலும் இனியா ஆசைப்பட்ட மாதிரியே அந்த காம்படிஷனில் கலந்துக்கலாம் அப்படின்னு பாக்கியா ஒத்துக்கிட்டதால இனியா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த கோபிகிட்டேயும் சொல்கிறாங்க. அம்மா இந்த காம்படிஷனில் முதல்ல கலந்துக்கவே கூடாதுன்னு சொன்னாலும் அப்புறம் எழிலண்ணன் வந்து பேசினதுக்கப்புறமா அம்மா மனசு மாறி என்னை காம்படிஷனில் கலந்துக்க சொல்லிட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அம்மா எழிலண்ணன் வீட்டில் உள்ள எல்லாருமே காம்படிஷனுக்கு வருவாங்களாம், நீங்களும் கண்டிப்பாக வரணும்ப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கோபியும் அப்படியா, உன் அம்மாவே மனசு மாறி ஒத்துக்கிட்டாலா என்ன? ஆமாம் இனியாம்மா, காம்படிஷன் எங்கே வைக்கிறாங்களாம், என்னைக்கு வைக்கிறாங்களாம் அப்படின்னு இனியா கிட்ட ரொம்ப அழகாக விசாரிக்கிறாரு கோபி. இங்கே உடனே இனியாவும் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. உடனே கோபி, நீ கவலையே படாத இனியாமா, எப்பயுமே அப்பா உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், நான் உங்கள் அம்மா வராலோ இல்லையோ நான் கண்டிப்பாக உனக்காக அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இனியா இப்படி காம்படிஷனில் கலந்துக்க போகிறதால இங்கே கோபி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இதை பார்த்த ராதிகாவும் என்னாச்சு கோபி, என்ன விஷயம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்க, என் குழந்தை இனியா காம்படிஷனில் கலந்துக்க போகிறா, நான் தான் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் பாக்கியாவும் மனசு மாறி ஒத்துக்கிட்டா போல, அதனால் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணா. எனக்கு நல்லா தெரியும், இங்கே இனியா நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா டான்ஸும் ஆடுவா, இந்த காம்படிஷனில் அவள் தான் வந்து வின் பண்ண போகிறா பாரு, அவள் தான் ஜெயிக்க போகிறா பாரு, இந்த காம்படிஷனில் இனியா மட்டும் ஜெயிச்சிட்டானா இனியாவோட அப்பான்னு எனக்கு எவ்வளோ பெருமையாகவும் இருக்கும். இனியா அங்கே ஸ்டேஜில் நிற்கும் போது கண்டிப்பாக என்ன தான் கூப்பிட்டு நிற்க வைப்பா, என்னுடைய அப்பாவால் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு இனியா என்னை எல்லாரும் முன்னாடியும் புகழ்ந்து பாராட்டி பேசுவா. இனியாவுக்கு அவள் அம்மாவை விட என்ன தான் ரொம்ப பிடிக்கும் ராதிகா, அதனால ஸ்டேஜில் கண்டிப்பாக எனக்கு பெருமையவும் புகழையும் தேடித்தர போகிறது இனியா தான். இனியா என்னோட பொண்ணுன்றதை கண்டிப்பாக இந்த காம்படிஷன் மூலமாக நிரூபிக்க போகிறா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக ராதிகா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு கோபி. அதுக்கு ராதிகாவும் சரிதான் கோபி, ஆனாலும் இன்னும் உங்கள் பசங்களை நீங்கள் நம்பிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே சிரிப்பாக வருது. அங்கே இனியா எப்பயுமே இங்கே பாக்கியா எந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுக்காக உங்ககிட்ட வந்து நிற்பா, நீங்கள் ஏன்னா கண்டிப்பாக ஒத்துப்பீங்கன்னுட்டு. இப்படி இனியாவுக்கு என்ன செய்யணும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கும் போது யார்கிட்ட போனால் தனக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு இனியாவுக்கு நல்லா தெரிஞ்சுதான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் இனியா கண்டிப்பாக எப்பயுமே பாக்கியாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பா. நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இனியாவுக்கு செஞ்சாலும் பாக்கியாவை தான் ஸ்டேஜில் நிப்பாட்டி எங்கள் அம்மாவால் தான் நான் இப்போ இந்த நிலமையில் இருக்கேன்னு பாக்கியாவை பெருமையாக பேசுவாளே தவிர்த்து என்றைக்கும் உங்களை அப்பான்னு கூப்பிட்டு வச்சுலாம் அவள் பெருமையாக பேச போகிறதில்ல. ஆனால் நீங்கள் தான் இப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க. போக போக பாருங்கள் இனியா இன்னும் என்னெல்லாம் செய்ய போகிறான்னுட்டு. நீங்கள் போய் காம்படிஷனில் உங்கள் பொண்ணை பார்க்கறதுக்காக வேணால் போங்க, ஆனால் அங்கே கண்டிப்பாக அவமானப்பட்டு தான் வருவீங்க. அதுக்கு பதிலாக பாக்கியா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. பாக்கியாவோட பொண்ணு தானே இனியா, இனியாவுக்கு ஒரு காம்படிஷன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க போக மாட்டாங்களா என்ன? இதில் நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எப்போ போனாலும் அவமானப்பட்டு தான் திரும்பி வரீங்க. உங்கள் பிஸ்னஸை போய் பாருங்கள் கோபி, இதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. அதுக்கு உடனே கோபியும், என்ன ராதிகா நீ எப்படி பேசிகிட்டு இருக்க, இனியாவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் இனியா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட தான் ஃபோன் பண்ணி முதல்ல சொல்லுவாளே, அப்படி இருக்கும்போது இப்போ கூட என் பொண்ணு இனியா நான் காம்படிஷனில் சேர போகிறேன்ப்பா, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு என்னை கூப்பிட்டதுக்கு அப்புறமாவும் நான் அங்கே போகாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது. இனியா கூட நான் இருந்தால் தான் இனியா நல்ல ஆர்வமாகவும் நல்ல பயமே இல்லாமல் இந்த காம்படிஷனில் கலந்துப்பா, நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லி இனியா தன்னை பெருமைப்படுத்த போகிறா அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு கோபி. இங்கே வீட்டில் இனியாவும் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனியா ரொம்ப சந்தோஷமாக செழியன்கிட்ட எழில் கிட்டன்னு எல்லார்கிட்டேயுமே ஃபோன் பண்ணியெல்லாம் சொல்கிறாங்க, நான் காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன்னா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும், நீங்கள் வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும்னு சொல்ல, உடனே இங்கே ஜெனி பாக்கியான்னு எல்லாரும், அது எப்படி நீ காம்படிஷனில் கலந்துக்கும் போது நாங்கள் வராமல் இருப்போமா, நீ தைரியமாக போய் கலந்துக்கோ, நீ தான் ஜெயிக்க போகிற பாரு அப்படின்னு இங்கே வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இனியாகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இனியாவும் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக ஈஸ்வரி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பாட்டி நீங்களும் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் தான் வெளியிலேயே வரமாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறீங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. அதுக்கு உடனே ஈஸ்வரியும், எனக்கும் உங்கள் கூடலாம் சந்தோஷமாக இருக்கணும், வெளியில் வரணும்னு ஆசை தான், ஆனாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா வெளியில் வர எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் ஆயிடுச்சு. நீ எங்கே போனாலும் நீ படிப்புலையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான காம்படிஷன்லையாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஜெயிப்ப இனியா, உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உன் தாத்தாவும் நீ நல்லா படித்து ஒரு பெரிய பதவிக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு, அதே மாதிரி சீக்கிரமாக நடக்கும், நீ கவலைப்படாத. தாத்தா நம்ம கூட இல்லைனாலும் எப்பயுமே நாம் என்ன செய்கிறோன்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பார், நீ கவலைப்படாமல் போய் காம்படிஷனில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி.
ஹோட்டலுக்கு போன பாக்யா அங்கே உள்ள எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வந்த ஷெஃப்பும், என்ன பாக்யா மேடம், நான் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க? நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஹோட்டலில் மற்ற வேலையெல்லாம் நானே பார்த்துக்கணுன்றதுக்காக தானே நீங்கள் வந்து என்ன வேலைக்கு சேர்த்தீங்க. அப்படி இருக்கும்போது என் வேலையவும் நீங்களே பார்த்துட்ருக்கீங்களே, ஏன் மேடம்? என் மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா? நான் நல்லா சமைச்சு தர மாட்டேன், தரமான உணவை சமைச்சு தர மாட்டேன்னு சந்தேகப்படுறீங்களா மேடம்? அப்படின்னு அங்கே கோபி அனுப்புன ஷெஃப் ஆனந்த் பாக்யா கிட்ட கேட்க, அதுக்கு உடனே பாக்கியாவும், நான் இந்த ஹோட்டலோட ஓனர் தான், அதுக்குன்னுட்டு உங்கள் எல்லாருக்கும் வேலையை பிரித்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கண்காணிச்சா மட்டும் போதும்னு ஓரமாக ஒதுங்கி நிற்க முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்ச வேலை எல்லாத்தையுமே செஞ்சு வரக்கூடிய கஸ்டமரை நல்லபடியாக அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தா தானே மேற்கொண்டு நம்மளுடைய ஹோட்டல் ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். அப்படி இருக்கும்போது நான் கொடுத்த வேலையை மட்டும் செய்யுங்க. எனக்கு தெரியும் என்ன வேலை செய்யணும், என்ன வேலை செய்யக்கூடாதுன்னுட்டு. ஏற்கனவே நிறைய ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்படியே நான் ஓரமாக ஒதுங்கி நின்னா உங்களால் மட்டும் எப்படி சமாளிக்க முடியும்? அதனால் நானும் உதவிக்கு வரேன். ஷெஃப், நீங்கள் நான் சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஷெஃபுக்கு செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செய்ய சொல்லிட்டு மற்றபடி இருக்கிற ஸ்டாஃப் கூட சேர்ந்து அவங்களும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்த ஷெஃப் ஆனந்துக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த பாக்கியா மேடத்துக்கு என் மேலே ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு போல். அதனால தான் தனியாக என்னை எந்த வேலையுமே செய்ய விடாமல் அவங்க சொன்ன வேலையை மட்டும்தான் நான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் தனியாக எந்த வேலையும் செய்யலைனாலும் இங்கே பாக்கியா மேடம் சொன்னதை மட்டும் செஞ்சால் எப்படி என்னால் இந்த ஹோட்டலில் ஒன்றும் இல்லாமல் செய்ய முடியும்? கோபி சார் எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஹோட்டலில் பெரிய பிரச்சனையை என்னால் எப்படி வர வைக்க முடியும்? என் மேலே இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சோ என்ன ஏதுன்னு தெரியலையே. வர வர பாக்கியா மேடம் என்கிட்ட சரியாக ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க. நான் எது சொன்னாலும் அதை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஒழுங்காக என்னை வேலையை செய்ய விடவும் மாட்டேங்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ஷெஃப் ஆனந்த். இங்கே ஷெஃப் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே கோபி அவருடைய க்ளவுட் கிச்சன்ல இருந்து ஷெஃபுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்படி அந்த பாக்கியாவோட ஹோட்டலில் என்னதான் நடக்குது? நாம் எதிர்பார்த்த மாதிரியே அவளுடைய ஹோட்டலில் பெரிய பிரச்சனை வரும்னு பார்த்தா இந்த ஷெஃப் ஆனந்தால் எதுவுமே அங்கே நடக்க மாட்டேங்குது. பாக்கியாவுக்கு நிறைய ஆர்டர்லாம் கிடைக்குதுன்னு வேற நான் கேள்விப்பட்டுட்ருக்கேன். அந்த ஷெஃப் ஆனந்த் அங்கே என்ன தான் செய்கிறாருன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரொம்பவே கோவமான கோபியும் ஷெஃப் ஆனந்துக்கு ஃபோன் பண்ண அங்கே சமையல் செஞ்சிட்டு இருந்த ஷெஃப் ஆனந்தும் அதை அப்படியே விட்டுட்டு கோபிக்கிட்ட பேசுறதுக்காக போயிடுறாரு. இங்கே கோபியும், என்ன ஷெஃப் ஆனந்த், அங்கே என்ன நடக்குது? பாக்கியாவுக்கு நிறைய ஆர்டர் கைவசம் கிடச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேனே. நீங்கள் என்கிட்ட பணம் வாங்கினது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அங்கே பெரிய பிரச்சனையை செய்யணும், அதன் மூலமாக அந்த பாக்கியாவோட ஹோட்டலில் நல்ல வியாபாரம் நடக்கக்கூடாது, அவள் சம்பாதிக்கக்கூடாதுன்னு பார்த்தா நீங்கள் அங்கே போனதுலேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவுக்கு நிறைய வந்து ஆர்டர் கிடைக்கிறதா நான் கேள்விப்பட்டுட்ருக்கேன். அங்கே அப்படி நீங்கள் என்ன தான் செஞ்சிட்ருக்கீங்க? நான் உங்களுக்கு கொடுத்த பணத்துக்கு கொஞ்சமாவது பாக்கியாவோட ஹோட்டலில் நான் எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்வீங்கன்னு பார்த்தா பாக்கியா உங்களுக்கு கொடுத்த சம்பளத்துக்கு தான் அங்கே நீங்கள் நல்ல வேலை செஞ்சிட்ருக்கீங்க போலையே அப்படின்னு கோவமாக இருந்த கோபி அங்கே ஷெஃப் ஆனந்தை திட்டுறாரு. உடனே ஷெஃப் ஆனந்தும், கோபி சார், நீங்கள் கோவப்படுறதெல்லாம் சரிதான், ஆனாலும் பாக்கியா மேடத்துக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு போல, அதனால் என்னை ஒழுங்காக இங்கே வேலை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க. நான் ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யலாம், அவங்க ஹோட்டலுக்கு ஆகாத ஏதாவது வேலை செய்யலாம்னு நினச்சா கூட நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. என்னை மீறி நீங்கள் எந்த வேலையும் இங்கே செய்யவே கூடாது. ஏன்னா நீங்கள் இங்கே வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஷெஃபாக இருந்தாலும் நான் சொல்கிற பேச்சை மட்டும்தான் நீங்கள் கேட்கணுன்னுட்டு என்னை எந்த வேலையவும் செய்ய விடாமல் இங்கே கிச்சனில் அவங்களே நின்று எல்லார் கூடயும் சேர்ந்து வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நான் வந்ததுக்கப்புறமா இந்த கிச்சனுக்குள்ளே பாக்கியா மேடம் வரவே மாட்டாங்கன்னு நினச்சேன். ஓரமாக ஒதுங்கி இருப்பாங்க, அங்கே வந்த கஸ்டமரை மட்டும்தான் கவனிப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் பாக்கியா மேடம் எல்லா சாப்பாடையும் நல்லா ருசியாக சமைச்சு கொடுத்து அவங்களுக்கு நிறைய ஆர்டரும் கிடச்சிட்ருக்கு. இதில் நான் என்ன கோபி சார் செய்கிறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஷெஃப்பும். அதுக்கு கோபியும், ஏதாவது செய்யுங்க சார், அதுக்கு தானே பணத்தெல்லாம் கொடுத்து அங்கே அனுப்பி வச்சுருக்கேன். உங்களுக்கு பாக்கியாக கொடுக்குற சம்பளம் முக்கியம்னா அங்கேயே நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகிறதுக்கு நான் கொடுக்குற இந்த அதிகமான பணம் வேணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் செய்வீங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் ஃபோனை வச்சிடுறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த செல்வி, என்ன ஷெஃப் நீங்கள் இப்படி சமையல் செஞ்சிட்ருக்கும்போது பாதியில் அப்படியே விட்டுட்டு வந்துட்டு இங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஃபோன் பேசுகிறது தான் முக்கியம்னா அங்கே நீங்கள் வேலை செய்யாமல் எங்ககிட்டயாவது சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. உங்களால் பாருங்கள், பாதியிலேயே நீங்கள் வந்ததால் சாப்பாடு எல்லாமே வீணாக போயிடுச்சு. இப்போ அக்கா வந்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்களால் நாங்களும் தான் அவங்கக்கிட்ட திட்டு வாங்க போகிறோம். என்ன ஷெஃப் நீங்கள் பொறுப்பாக வேலை பார்ப்பீங்க அப்படின்னு உங்களை நம்பி நாங்கள் வேலையை கொடுத்தா இப்படி செஞ்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இங்கே பேசின
செல்வியும் ரொம்பவே கோவமா ஷெஃப் கிட்ட பேசிட்டு உடனே அங்கேருந்து போய் நடந்த எல்லா விஷயத்தையும் பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாக்கியாவும் என்னாச்சு செல்வி, இப்போ தானே அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே கஸ்டமரை பார்க்குறதுக்காக வந்தேன், அதுக்குள்ளே அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா, அந்த ஷெஃப் செய்கிறதுலாம் சரியே இல்லை. கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் வந்தால் வச்சதை வச்சபடியே அப்போ அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமையே போனதால் சாப்பாடெல்லாம் வீணாக போயிடுச்சுக்கா. அதை என்ன ஏதுன்னு கேட்டால் பதில் பேசாமல் அப்படியே நிற்கிறாரு நீ வேலைக்கு சேர்த்த ஷெஃப்பு. நீயே வந்து பார்த்து என்ன ஏதுன்னு கேளுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. ரொம்பவே கோபமான பாக்கியாவும் அந்த ஷெஃப் என்ன வர வர இப்படி நடந்துக்கிறாரு, பெரிய பெரிய ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன், நான் சமைச்சு கொடுத்தா நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்கன்னு நல்லபடியாக பேசினாரே, அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே அவர் பேசின பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு நானும் வந்து ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்தா இப்படி பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷெஃப்பை பார்க்கறதுக்காக பாக்கியா ரொம்ப கோபமாக போகிறாங்க. இங்கே ஷெஃப் என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி முழிச்சிட்டு நிற்கிறாரு. அங்கே போன பாக்கியாவும் ஷெஃப் செஞ்சு வச்ச அந்த சாப்பாடை பார்த்துட்டு ரொம்பவே கோபமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஷெஃப் இதெல்லாம், நீங்கள் ரொம்ப தரமான உணவை தருவீங்க, இங்கே வேலை செய்யும் போது பொறுப்பாக நடந்துப்பீங்கன்னு பார்த்தா இப்படி தான் வேலை பார்க்கும்போது ஃபோன் வந்ததுன்னு சொல்லிட்டு வச்சதை வச்சுட்டு அப்படியே போயிடுவீங்களா என்ன? வேலை பார்க்கும்போது ஃபோன் வந்தாலும் அதை எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தான் பெரிய பெரிய ஹோட்டலில் வேலை பார்த்ததா சொன்னீங்களே, இப்போ தான் உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் வருது. உண்மையாகவே நீங்கள் ஷெஃப் தானா? பெரிய ஹோட்டல்லலாம் வேலை பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒழுங்காக விசாரிக்காமல் உங்களுக்கு நான் வேலையை கொடுத்துட்டேனோ அப்படின்னு எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது ஷெஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஷெஃப்பும் என்ன பாக்கியா மேடம், என் மேலே சந்தேகப்பட்டு எனக்கு ஒழுங்காக வேலையை கொடுக்காம ஒதுக்கி வைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன், முக்கியமான ஃபோன் வந்துச்சு என்ன எடுத்து பேசினேன், அதுக்காக நீங்கள் இப்படியா எல்லாரும் முன்னாடி என்னை திட்டுறது, என்னை அவமானப்படுத்துறது அப்படின்னு கேட்குறாரு ஷெஃப். அதுக்குடனே பாக்கியா வேற என்ன சார் செய்ய சொல்கிறீங்க? நான் உங்களை பார்த்துட்டு இருக்கும்போதே, இந்த ஹோட்டலில் நான் இருக்கும்போதே நீங்கள் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. உங்களை நம்பி நான் ஹோட்டலில் இல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஆமாம், அப்படி என்ன சார் உங்களுக்கு முக்கியமான ஃபோன் வந்தது, யார் சார் பேசுனதுன்னு கேட்க, அது வேறு ஒன்றும் இல்லை, என் வீட்டில் இருந்து தான் ஃபோன் பண்ணாங்க, கொஞ்சம் முக்கியமான வேலை, வேறு ஒன்றும் இல்லை பாக்கியா மேடம் அப்படின்னு கோபிக்கிட்ட தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தோன்ற விஷயம் பாக்கியாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு நினச்சிட்டு போய் சொல்கிறாரு ஷெஃப்பும். உடனே பாக்கியா இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு உடனே மறுபடியும் சமைக்க ஆரம்பிங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேணும்னே இப்படி பண்ணுறீங்களா? மறுபடியும் உங்களால் இந்த சாப்பாடு விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் இங்கே வேலை பார்க்கவே முடியாது, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஹோட்டலை விட்டு வெளியில் போயிருங்கன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாக்கியா இவ்வளோ கோவமாக பேசினதால ஷெஃபுக்கு ஒன்றுமே பேச முடியல. பாக்கியா மேலே அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த கோபி சார் வேற வேலை பார்க்கும்போது தான் ஃபோன் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வேற கேட்குறாரு. இப்போ நான் பாக்கியா மேடம் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன், இப்படியே போச்சுன்னா நான் இங்கே வேலை செய்யவே முடியாது, பாக்கியா மேடம் கிட்டேருந்து எனக்கு சம்பளமும் வராது, கோபி சொன்ன மாதிரி எனக்கு அவர் நான் கேட்ட பணத்தையும் தரமாட்டார் போலையே, நாம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா நல்லபடியாக இங்கே வேலை செஞ்சு பாக்கியா மேடம் நம்புகிற மாதிரி நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஷெஃப் ஆனந்த். இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியா வந்த கஸ்டமர் எல்லாத்துக்குமே நல்லபடியாக உபசரிக்கிறாங்க. அவங்க கேட்ட எல்லா ஃபுட்டையுமே ரொம்ப தரமாக தயாரித்து கொடுக்குறாங்க. இதை பார்த்து வந்த கஸ்டமர் எல்லாரும் இந்த ஹோட்டலில் ரொம்ப ருசியாகவும் இருக்குது, தரமாகவும் இருக்குது, நம்ம ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் ஆர்டரை கண்டிப்பாக இவங்க ஹோட்டலில் கொடுத்தா தான் நம்மளுக்கு நல்ல ருசியான சாப்பாடெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டிட்டு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் இங்கே இனியாவும் அம்மா இன்றைக்கி காம்படிஷனில் நான் டான்ஸ் ஆட போகிறேம்மா, உன்னால் முடிஞ்சால் நீ வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, கண்டிப்பாக இனியா நான் வராமலா, என் பொண்ணுக்கு நான் வராமல் எப்படி அவள் ஸ்டேஜ் ஏறுவா, நீ ஸ்டேஜில் ஏறி ஆடும்போது நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன், ஜெனியவும் கூட கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியாவும் இந்த விஷயத்தை எழில்கிட்ட சொல்ல, அம்மா நம்ம எல்லாரும் சேர்ந்தே போகலாமா, பாட்டி வருவாங்களான்னு கேட்க, பாட்டியை நம்ம இப்போதைக்கு எதுவும் கூப்பிட வேண்டாம், பாட்டி அங்கே ரூம்குள்ளேயே இருக்கிறேன்னு வேற சொல்லியிருக்காங்க, வீட்டை விட்டு எங்கேயும் வரவே மாட்டேன்னு ரொம்ப கராராக சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு பாட்டியை நம்ம வெளியில் வர சொல்லி கூப்பிட வேண்டாம், ரொம்பவே அவங்க மனசு வேதனைப்படுவாங்க, நாம் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம், நம்ம போனால் இனியாவும் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் ஜெனி பாக்கியான்னு எல்லாருமே ஒன்று சேர்ந்து அங்கே இனியா கலந்துக்கிற அந்த காம்படிஷனில் இனியா எப்படி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக போகிறாங்க. இங்கே பாக்கியா ஜெனி எழில்னு இங்கே எல்லாரும் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே கோபி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என் பொண்ணு வந்து டான்ஸ் ஆட போகிறா, அதை நான் பார்க்க போகிறேன், அவள் சூப்பராக ஆடினதுக்கப்புறமா இனியா என்னுடைய பொண்ணுன்னு எல்லார்கிட்டையும் பெருமையாக பேச போகிறேன், இனியா என்னை ஸ்டேஜ்லேயே கூப்பிட்டு நிற்க வச்சு எல்லார் முன்னாடியும் என் அப்பாவால் தான் இப்போ நான் இந்த நிலமையில் இருக்கேன், நான் டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு காரணமே என்னுடைய அப்பா தானே பெருமையாக பேச போகிறா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி அங்கே உட்காந்துட்ருக்காரு. இங்கே ஈஸ்வரி மட்டும் வராமல் வீட்டில் உள்ள செல்லியா
செழியனாக இருக்கட்டும், ஜெனி, எழில், பாக்கியான்னு எல்லாருமே அந்த காம்படிஷனில் இனியா கலந்துக்கிறதுனால போயிருக்காங்க. இனியாவும் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுறாங்க. அங்கே வந்த எல்லாருமே கை தட்டுறாங்க. இதை பார்த்து கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இனியா என்னுடைய பொண்ணு அழகாக டான்ஸ் ஆடினால, அவள் ரொம்ப திறமசாலி, நல்ல புத்திசாலியும் கூட, நல்லா படிப்பா. அது மட்டும் இல்லாமல் இப்படி காம்படிஷன்லேயும் கலந்துக்கிட்டு என் பொண்ணு தான் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லி இனியாவுக்காக ரொம்பவே வந்த எல்லாருக்கிட்டையும் இனியாவை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு கோபி. இதை பார்த்த பாக்கியாவும் இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு தெரியல, ஒருவேளை இனியா ஃபோன் பண்ணி அவள் அப்பாவை வர வச்சாலும் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் உட்காந்துருக்காங்க. இனியா டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறமா இங்கே யார் செலக்ட் ஆக போகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க, இங்கே பாக்கியாவும் எழில்கிட்ட, எழில் இனியா கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவாள், அவள் மட்டும் செலக்ட் ஆகலைன்னா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுருவா. இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும்னு ஒரு பக்கம் நல்லா படித்தாலும் இன்னொரு பக்கம் நைட்டெல்லாம் தூங்காமல் அவள் நல்லா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்படி இருக்கும்போது அவள் கண்டிப்பாக செலக்ட் ஆகணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயம் யாரெல்லாம் இங்கே இங்கே இந்த காம்படிஷனில் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி பேர் வாசிக்கும் போது அவங்க இனியாவோட பேரையும் சொல்ல, இதை கேட்டு இனியா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட, பாக்கியா, எழில், செழியன்ட்டு கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் பொண்ணு இனியா இதில் செலக்ட் ஆகிட்டா, நான் சொன்னேன்ல அவள் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா, அவகிட்ட இருக்கிற திறமையை நான் தான் வெளியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப என் பொண்ணு இனியாவுக்கு நான் தான் ரொம்ப உதவி பண்ணியிருக்கேன்னு சொல்லி, என் பொண்ணு தான் இனியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன். இதை பார்த்த எழிலும், இதே இனியா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எல்லாத்துக்கும் காரணம் இங்கே பாக்கியா தான் அப்படின்னு சொல்லி திட்டுற எங்கள் அப்பா, இனியா இந்த காம்படிஷனில் ஜெயித்த உடனே அந்த பெருமையவும் பாராட்டையும் மட்டும் அவர் பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறாருல்லம்மா, அப்பாவை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு இங்கே எழிலும். அந்த சமயம் அங்கே காம்படிஷனில் கலந்துக்கிட்ட யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டு ஸ்டேஜில் நிற்க வச்சு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்த எல்லாருமே செலக்ட் ஆன ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பா அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இனியா என் பொண்ணு என்னை பற்றி தான் புகழ்ந்து பாராட்டி பேச போகிறா அப்படின்னு கோபி நினச்சிட்ருக்க, இனியாவும் கையில் மைக்க வாங்கிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த காம்படிஷனில் நான் கலந்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அம்மா. இப்போ நான் இந்த காலேஜில் படிக்கிறேன், நான் இப்போ நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னு எனக்காகவே பெரிய ஆசை வச்சுருக்காங்க. நான் நல்லா படிக்கணும், பெரிய பதவிக்கு போகணும் அப்படின்னு ஆசை வச்சுருக்கேன் எங்கள் அம்மா. இந்த காம்படிஷனில் முதல்ல கலந்துக்க வேண்டான்னு சொன்னாலும் நான் ஆசைப்பட்டேன்ற ஒரு காரணத்துக்காக, படிப்புலேயும் நீ நல்லா வரணும், இந்த மாதிரி காம்படிஷன்லேயும் நீ கலந்துக்கிட்டால் நல்லது தானே சொல்லி என்னை ரொம்பவே ஊக்கப்படுத்தி, நான் நைட்டெல்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்கள் அம்மா என் கூடவே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கவே முடியாது. நான் இப்போ செலக்ட் ஆகி உங்கள் முன்னாடி இவ்வளோ சந்தோஷமாக நிற்கிறேன்னா அதுக்கு முழு காரணமே எங்கள் அம்மா பாக்கியலக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை நான் இங்கே ஸ்டேஜுக்கு கூப்பிடட்டா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு கோபி என்னை பற்றி பேசுவான்னு பார்த்தா அந்த பாக்கியாவை போய் பேசிகிட்டு இருக்காளே, பாக்கியா படிக்காதவ, ஸ்டேஜுக்கு போனாலும் அவளுக்கு என்ன பேச தெரியும், அவள் அந்த ஸ்டேஜில் ஏற தகுதியே இல்லாதவ இங்கே. ஆனால் என்னை பற்றி இந்த இனியா எதுவுமே பேசாமல் அந்த பாக்கியாவை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க, இங்கே இனியா தன்னுடைய அம்மா பாக்கியாவை ஸ்டேஜுக்கு கூப்பிட பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே போயிட்டு இனியா கூட நிற்கிறாங்க. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டாலும் எனக்கு நீங்கள் தாம்மா முழு உதவியாக இருந்திருக்கிறீங்க அப்படின்னு இங்கே பாராட்டி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்த இனியாவோட காலேஜ் பிரின்சிபலும் இங்கே பாக்கியா கிட்ட, முன்னாடி உங்கள் பொண்ணு ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி உங்களை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசினேன், இந்த காலேஜில் இனி படிக்கவே கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் இன்றைக்கி இனியா மூலமாக எங்கள் காலேஜே ரொம்பவே நல்ல பேர் எடுத்திருக்கு, அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் பொண்ணை நீங்கள் நல்லபடியாக வளர்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லி வளர்க்க போய் தான் இனியா இப்போ படிப்புலேயும் சரி இந்த மாதிரியான காம்படிஷன்லேயும் சரி முதல்ல வந்திருக்கா அப்படின்னு ரொம்பவே இங்கே பாக்கியாவையும் அங்கே ஸ்டேஜ்லேயே ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. இதை கேட்கும்போது பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பிரின்சிபல் என்னை நிற்க வச்சு இங்கே இனியாவுக்காக திட்டினாங்களோ அவங்களே இப்போ இனியா ரொம்ப நல்லா படிக்கிறா, அவள் காம்படிஷன்லேயும் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டான்னு சொல்லி செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி என்னையும் புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. அப்படி இனியா நல்லா மாறி இருக்கா, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கோபிக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. என் பொண்ணு இனியா என்ன காலேஜுக்கு கூப்பிட்டா, ஆனால் பிரின்சிபலும் என்னை திட்டினாங்க, இப்போ
இனிமையாவது அந்த ஸ்டேஜில் எல்லாரும் முன்னாடி இனியா என்ன புகழ்ந்து பாராட்டி பேசுவான்னு பார்த்தா, இப்போ கூட அப்பா தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லாமல் பாக்கியாவையும் அவள் வீட்டில் உள்ளவங்களையும் பேசுகிறாளே தவிர்த்து அப்பான்ற ஒரு மதிப்பும் மரியாதையும் தராமல் என்ன இப்படி கீழே நிப்பாட்டி வச்சுட்டாலே, இந்த இனியா நல்லபடியாக காம்படிஷனில் கலந்துக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி இனியாவால் அவமானப்பட்டு நிற்கிறாரு கோபி. ஆனால் இனியா பேசின பேச்சாலையும் இனியாவாலையும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க பாக்கியலட்சுமி.